மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருச்சியை சார்ந்த சகோதரி சரோஜா என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜெப விண்ணப்பம், என்னுடைய அக்கா மகளுக்கு கேன்சர். இந்த கேன்சர் வியாதியிலேருந்து கர்த்தர் பூரண சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் பூரண சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். மார்க் 10:27 நீங்கள் வாஸ்து பார்த்தா, இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுது. நிச்சயமாக கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பான். ஜெபிக்கலாமா? தகப்பனே, தேவனே, திருச்சியில் இருக்கிற அன்பு சகோதரி சரோஜி, அன்பு சகோதரருடைய அக்கா மகளுக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். கொடிய கேன்சர் இந்த வியாதி முழுவதும் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். நிச்சயம் என் தழும்புகளினால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 அதே போல சுகத்தை கொடுத்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எதை நினைத்தும் கலங்காதே. இன்னைக்கு நினைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கொடூரமான வேதனை. ஒரு தாயாரை சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, பிரதர், என்னுடைய மூத்த மகளை நான் இழந்தேன். அதை நினச்சி இருதயம் எல்லாம் உடைஞ்சிட்டு. ஆனால் கர்த்தர் சொன்னார், கடந்ததை நினச்சி கலங்காத, நடந்ததெல்லாம் மறந்துடு. உன் மூத்த மகளுக்கு பதிலாக 4 பேர குழந்தைகளை உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதை குறித்து சந்தோஷப்படு. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அவங்க சொன்னாங்க, என் நினைவே அதை விட்டு மாறிட்டுங்க பிரதர். மறுபடி சந்திக்க சொன்னாங்க, என் நினைவே மாறிட்டு. எனக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எதை நினைத்தும் கலங்காது. நம்ம நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நினைவு தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறது. ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி மூலமாக தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். ஏசாயா 43:18-19, கடந்ததை நினைத்து, முந்தினவைகளை நினைத்து, பூர்வ காலத்தை நினைத்து கலங்காதே. கடந்ததை நினைத்து பூர்வ காலத்தை சிந்திச்சு நீ ஃபீல் பண்ணாத. எல்லாத்தையும் மறந்துடு. புதிய காரியத்தை நான் செய்வேன். வனாந்திரத்தில் வழிகள், அவாந்திரத்தில் ஆறுகள். புதிய காரியம் நடக்கும். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு வல்லமையான தேவன், எவ்வளவு ஆசீர்வாதமான தேவன். அப்போ கடந்த காலத்தை குறித்து, சில காரியத்தை குறித்து நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, எதை நினைச்சு நீங்கள் கலங்காத. இதுதான் அதுதான் அப்படி இல்லை, எதை நினைத்தும் கலங்காத. தாவீது பார்த்தே சொல்லுவான் ஒரு வார்த்தை. தாவீதை பார்த்தே சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆத்துமாவே ஏன் என்னென்னு எனக்குள் கலங்குகிறான். சங்கீதம் 42:5,
சங்கீதம் 43:5, சங்கீதம் 42 கடைசி வசனம். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறார், ஏன் எனக்குள் தேங்குகிறார்? ஆண்டவர் சொல்றல்ல, எதை நினைத்தும் கலங்காத, எதை நினைத்தும் ஒரி பண்ணாத. அப்போ அந்த கலக்கம், கவலை, பாரம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சுருங்க. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலை இல்லை என்பதை ஒத்துக்கொள். இது உலக மொழி. ஆனால் ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கொள், கவலை இல்லை என்பதை ஒற்றுக்கொள். கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் சொல்கிற ஒரு மனுஷன் எதை குறித்து கலங்க மாட்டான், எதை குறித்து கவலைப்பட மாட்டான். ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம், எல்லாம் நன்மைக்கு தான். ஸ்தோத்திரம், நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம், நினைச்ச காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். சொல்லி மட்டும் பாருங்களேன், எதை நினைத்து கவலைப்பட மாட்டீங்க. எதை நினைத்தும். சில பேர் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுவாங்க, சில பேர் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுவாங்க. 2 தரப்பிலே மக்கள் இருக்காங்க. கடந்ததை மறக்கவே முடியாது, கடந்த காரியத்தை மறக்க முடியாது. ஒரு சகோதரர் சொன்னாங்க, நான் கடந்த நாட்களை நினச்சி நான் எப்படி இருந்தேன், என் குடும்பம் எப்படி இருந்துச்சு, எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, இப்போ ஏன் இப்படி இருக்க நினச்சி வேதனைப்படுவேன். அதாவது இன்னொரு சகோதரி இடத்துல நான் பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, அதை சில காரியத்தை நினச்சாலே கலக்கம் வந்துடும். என் பிள்ளைகளை நினச்சாலே, அடுத்த மாதத்தை நினச்சாலே, வர்ற வருஷத்தை நினச்சாலே, இது எப்படி செய்ய போகிற நினச்சாலே. நான் கேட்குறேன், கடந்த காலத்தை நினச்சும் நீங்கள் கலங்காதீங்க, வரப்போகிற காலத்தை நினச்சும் கலங்காதீங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. சரியா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, எதை நினைத்தும் கலங்காதே. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் இவருடைய இருதயம் எதையாகிலும் நினைச்சு கவலைப்படுமையானால், கலங்குமையானால், யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நன்மையை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எதை நினைத்தும் கலங்காதீங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.